ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்திதாயே போற்றி. சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் உங்களுடைய ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது குரு வக்ரம். ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரிகார கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் தான். குரு வந்தால் தான் கோடி நன்மை. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் தான் பரிகார கிரகம். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்கரமாகிறது 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அதான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட் இந்த குரு பகவான் எப்போ வக்கரகதி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரு மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 18/10/2025 முதல் கடகத்துக்கு மாறுறார். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 47 days அவர் கடகத்தில் இருக்கார். 5/12/2025 வரைக்கும் கடகத்தில் இருக்கிறார். கடகத்தில் மாறிய 23வது நாளுக்கு பிறகு, அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 11/11/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ரகதியாகிறார். இவர் நிகர்த்தி ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா 11/3/2026 மாசி மாதம் 27ஆம் தேதி தான் இவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது நேர்கதி அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரம் அப்படின்னாலே தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்வது. ஆமாம், நம்ம ஒரு தன்மையில் இருப்போம். அது நம்ம உடல் மனம் எல்லாமே ஒரு பாதையில் சென்று கொண்டிருப்போம். திடீர்னு நமக்கு ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும். மனத்தளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக அந்த மாற்றங்கள் இருக்கும். இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் தான் ஒரு மனிதனை இயக்குகிறது. அப்படிப்பட்ட இயக்கத்தில் இந்த குரு பகவானுடைய கதிர்வீச்சுகள் இப்போது வக்ரகதியாக மனிதனை இயக்கப் போகிறது. இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது. கும்பராசி நேர்களே, ஆமாம், கும்பராசி எடுத்துட்டோம் அப்படின்னா 5ஆம் இடத்தில் இருந்தக்கூடிய குரு 6ஆம் பாவகத்தில் பயிற்சியாய் வக்ரகதி ஆகிறார். 5லே குரு. இப்போ இவ்வளவு காலம் நம்ம அதிர்ஷ்டத்தை நாமளே கெடுத்துட்டு இருந்தோமா? ஆமாம், நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை வேறு யாருன்னா கெடுக்கிறாங்களா, நாமளே கெடுத்தோமா? நம்மளுடைய செய்கைகள் கெடுக்குதா? இதுக்கு பதிலே தெரியாமல் ஓடிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற விஷயமே முதல்ல உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நின்று யோசனை பண்ணணும். எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அந்த காலகட்டத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் நிதானமாக செய்ய ஆரம்பிச்சிடணும். தொடர்ச்சியாக வேகமாக செஞ்சு நம்ம மாட்டிக்க கூடாதுன்றத புரிதல் முதல்ல வேணும் நமக்கு. இந்த காலகட்டம் நமக்கு 7.5 சனி நடக்குது. குடும்பத்தில் பல பிரச்சனைகள் நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிந்தித்து செயலாற்ற வேண்டும். ஆமாம், ஒரு விஷயம் நமக்கு எப்பயுமே சாதகமாகவே வரல. ஒரு செயல் பார்க்குறோம், 2 செயல் பார்க்குறோம், 3 செயல் பார்க்குறோம், எல்லாமே தட்டி தட்டி போகுது. வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஃபேவரட் இல்லை அப்படின்னும் போது சரி, எங்கோ ஸ்ட்ரக் இருக்குது. அப்போ என்ன? அப்போ எங்கே பிரச்சனை இருக்குது? நம்மக்கிட்ட பிரச்சனை இருக்கா? எதிராளிகிட்ட பிரச்சனை இருக்கா? இப்போ நாம் என்ன பண்ணணும்? சமாதானமாக போகணுமா? பட் நம்மளுடைய வார்த்தைகளை குறைக்கணுமா? நம்ம செயலில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணணுமா? அப்போ நம்ம யாருக்காவது நம்மளுடைய முன்னோர்கள்கிட்ட ஆலோசனை கேட்கணுமா? இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கக்கிட்ட நிறைய அனுகிரகம் வாங்கிக்கணுமா? அப்படின்ற விஷயத்த முதல்ல பொறுமை. எந்த ஒரு விஷயத்தையுமே தடால் புடால் போகாதீங்க. நான் ஜாம்பவான், நான் வலியவன், நான் இந்த துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் நான் பெரிய பெரிய கைடர் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாத இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக வச்சுட்டு, ஏன்னா நமக்கு கால நேரம் இப்போது நமக்கு காட்டி கொடுக்க மாட்டேங்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் காட்ட மாட்டேங்குது. அப்போ இந்த குருவனுடைய வக்ரம் என்ன பண்ண போகுது? அப்போ ஏற்கனவே தொழிலில் நாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ துரிதப்படுத்தக்கூடிய விஷயங்களாக மாறும். ஆமாம், அதீத கஷ்டமாக இப்போ இருக்கோம். ஏதாவது வீம்புக்கு கத்தி முழுங்க போயிட்டு என்ன பண்ணால் அது பெரிய பிரச்சனையில் போய் இப்போ மாட்டிக்கணும். ஆமாம், தேவையில்லாத பிரச்சனை. விட்டு கொடுக்கும் தன்மை இருந்தால் ஜெயிச்சுடுங்க. ஆமாம், சரண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிடுங்க. அப்போ தான் உங்கள் பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. ஆமாம், எங்கே போனாலும் சரண்டர்ப்பா. நீங்கள் அறிவாளியாகவே இருந்தாலும் எதிரில் இருக்கக்கூடிய ஆள் முட்டாளாக இருந்தாலும் அவர் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். முதல்ல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இல்லைன்னா பிரச்சனை இப்போது என்ன பண்ணும்? பெருசாகிடும். அது குடும்பத்திலேயாக இருந்தாலும் சரி, உங்கள் தொழிலையாக இருந்தாலும் சரி,
எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் விட்டு கொடுக்கலன்னா பிரச்சனைகள் என்ன பண்ணும், கெட்டு போயிடுன்றதுதான் உண்மையான கதை. தொழில் கிடைக்கும் சார், தொழில் தேடி போகக்கூடிய சூழ்நிலை, அலைந்து திரிந்து செய்யக்கூடிய தொழில்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே பண்ணலாம் சொன்னீங்க, நல்லா பண்ணலாம். தொழிலில் லாபம் பெரிய அளவுக்கு வருதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. அப்போ செய்யக்கூடிய பொருளுக்கு நஷ்டம் வராமல் இருந்தால் போதும் இல்லையா? அதில் உங்களுடைய கவனச்சிதறல்கள் இல்லாமல் இருக்கணும், பார்த்துக்கணும். ஆமாம், குடும்பத்தில் கண்டிப்பாக கோளாறு உண்டு, குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனை உண்டு, குடும்பத்தில் கண்டிப்பாக பிரிவினைகள் உண்டு. என்னடா போய் தூங்கினா தூக்கமே வரமாட்டேங்குது, என்னடா படுத்தா நிம்மதியாக என்னைக்கிடா தூங்க போகிறோம், இந்த உடலை விட்டு பிராணம் பிரிஞ்சாதாண்டா நமக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் கூட நமக்கு நிறைய வரும். பெருசாக வாழ்க்கையை ஒரு இன்பமாக போகுதா அப்படின்னா அப்படிலாம் போகலை, கடமைக்கு தான் போகுது. பிறந்தோம், வாழ்ந்தோம், வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை போய். ஏன்னா கிரகங்கள் அந்த மாதிரி நம்மளை ஆட்டுவிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக தொழிலில் ஏதோ ஒரு மாற்றம் வந்துடும், தொழில் நமக்கு கிடைச்சிரும். அப்போ உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, இதெல்லாம் நாம்பளாக செல்ஃபாக சேவிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். தன்னுடைய காலில் நிற்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அப்போ இவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஒரு பேக் போனால் அப்பா இருந்தார், பேக் போனால் ஏதோ ஒரு விஷயம் இருந்தது, அதெல்லாம் அப்படியே சரளமாக சகஜமாக பழகணும், வாழ்ந்தோம். என்னடா திடீர்னு நமக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் போட வேண்டிய சூழ்நிலை வருதே, அப்போ நம்ம எல்லாமே கை விட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். ஆனால் இருந்தாலும் உள்ளூர ஒரு தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், அதை வச்சு தான் நீங்கள் முன்னுக்கு வரணும். அதே காலகட்டத்தில் சில இடத்துல மனம் தளரும், சில இடத்துல என்ன பண்ணால் மனம் தளர்ந்து போயிடும். என்னடா இது, நம்மளே ஓடுறோம் மிஞ்சிரும், பார்த்தா கையில் வர்றது உடனே செலவாகி போகுது, மறுபடியும் சம்பாதிக்கிறோம், மறுபடியும் ஓடுறோம். இப்படியே போனால் நம்ம என்னைக்கு முன்னுக்கு வர்றது, என்னைக்கு பங்களா வாங்குறது, என்னைக்கு கார் வாங்குறது, என்னைக்கு ஒரு பெரிய அளவில் எப்போ போகிறது, இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டுன்னு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கும் விடை கிடைக்காது. இன்றைய சூழ்நிலையில் உங்களுடைய திறமைகளுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் எஃபெக்ட் போட்டுட்டே இருங்க. எறும்பூர கல் தேயும். அப்போ எந்த ஒரு விஷயமே நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறீர்களானால் உங்களுக்கு பிற்காலத்தில் அந்த செய்கைகள் வரலாறுகளாக மாறும். இப்போ கும்பராசிக்கு ஒரே அட்வைஸ் தான், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். பலன் இப்போ கிடைக்குமான்னா இப்போ கிடைக்காது, பின்னாடி காலத்தில் தான் கிடைக்கும். அப்போ இந்த குருவினுடைய வக்கரம் அதீத முயற்சிகளை செய்யணும், அதீத எஃபெக்ட் போடணும், நிறைய போராட வேண்டி இருக்கும். இந்த காலகட்டத்தில் மனதில் சலிப்பு வரும், இருந்தாலும் அதை மீறி தான் போராடணும். கொஞ்சம் சோம்பல் பட்டுட்டீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் ஸ்ட்ரகிள் வரும். ஆமாம், அதனால் ஏதாவது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்போ ஏற்கனவே நோய் பிரச்சனை இருக்குது, நோய் தாக்கம் இருக்குது, சிறுநீரக பிரச்சனை இருக்குது, நீர் சார்ந்த பிரச்சனை இருக்குது, கால் வீங்கி போகுது, இந்த மாதிரி வாயு சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்குது அப்படின்னா அதில் உடற்பயிற்சியில் நீங்கள் கையாளணும். ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பெருசாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும். கடன் அதிகமாகும். யார் இது வரைக்கும் நீ கடனே வாங்கியிருக்க மாட்டான், அவங்க கூட என்ன பண்ணணும்னா போய் கடன்ற சூழ்நிலையில் போயிட்டு மாட்ட வேண்டி வரும். அதெல்லாம் கவனமாக இருக்க. 6, 8, 12 6க்குரியவன் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கோ ராசிக்கோ சூரியனுக்கோ விதி மதி கதி இந்த 3 பாவகத்துக்கு 6, 8, 12 தொடர்புபடுத்தும் பொழுது 6ஆம் அதிபதி, அப்போ 6ஆம் அதிபதி இந்த பாவகத்தில் பயணிக்கும் பொழுது கடன் வாங்குதல் என்பது கூடாது. அப்படி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடனால் அவ்வளோ சீக்கிரம் அடைவு பெறாரு. அப்போ அடைவு பெறதுக்கு உண்டான காலம் என்ன வரும், உங்கள் ஜாதகத்தில் தான் பார்க்கணும். என்னைக்கு நாள் ஆரம்பிச்சதோ அந்த நாள் தான் முடிவையும் சொல்லும். அப்போ இந்த தொடர்புகள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தின்படி இருக்குதா அப்படின்னா இந்த கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் கடன் சுமைகள் ஏற்படும். அந்த கடன் நன்மைக்கா அல்லது நீண்ட நாள் கடனா அல்லது கடனால் பிரச்சனையா, அசிங்கமா, அவமானமா, வழக்குகளா, அதெல்லாம் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தான் அதுக்குண்டான ப்ரொடக்ஷனை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த காலகட்டத்தில் இந்த குருவினுடைய வக்கரம் என்பது நமக்கு சாதகமாக இல்லை என்பதுதான் உண்மையான கருத்து.
அப்போ ஜான் ஏறனா முழம் சறுக்குது. அப்போ நம்ம எப்போ சார் வாழ்கிறது, நல்லா வாழக்கூடாதா? அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் சொல்கிறத பார்த்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது போலக்குது. அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் கவனமாக இருங்க. எல்லா வகையிலும் நமக்கு சங்கடங்கள் இருக்க தான் செய்யுது. அதனால் அமைதி, நம்பிக்கை, பொறுமை, இந்த 3 விஷயங்கள் இருந்தால் தான் இந்த காலத்தை நாம் பயணிக்க முடியும். நம்ம பக்கம் காற்றடிக்கும் போது நம்ம சமாளிச்சுக்கலாம். இதுதான் வழி. ஆனால் கும்பராசி நேயர்கள் எப்பொழுதுமே கண்டினியூட் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், பெருமாளுடைய மந்திரங்கள், ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரங்கள் சனிக்கிழமை தோறும் அந்த மந்திரத்தினுடைய பிரயோகம் பண்ணிட்டு பெருமாளுடைய ஆலயத்தை சேவார்த்தி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சிறப்புகளை தரும். அதே காலகட்டத்தில் இந்த திருநங்கைகளுக்கு ஏதாவது உதவி பண்ணுறீங்க அப்படின்னா அது வாழ்வியல் பரிகாரமாக உங்களுக்கு அது மாறிடும். இந்த 2 விஷயங்களை எடுத்துக்கோங்க. சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பண்ணுறது மிகப்பெரிய அனுகிரகம் கொடுக்கும். இந்த காலகட்டத்திலலாம் தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல் ஒரு பரிகாரம். விரதம்னா நான் விரதம் இருந்தால் கடவுள் கொடுத்துட்றாரா? அப்படிலாம் கிடையாது. விஞ்ஞான ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் தான் எல்லா சாஸ்திரத்தையும் முன்னோர்கள் சித்தர்கள் நமக்கு வகுத்து போயிருக்கா. அப்போ விரதம் இருக்கிறது ஒரு உடல் ரீதியான மாற்றம், மனம் ரீதியான மாற்றம் அப்படின்றத முதல்ல அந்த தத்துவத்தை புரிஞ்சு செஞ்சிங்கன்னா சரியாக நடந்துடும். அப்போ சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து துளசி தீர்த்தம் சாப்பிட்டு பெருமாளை சேவிக்கிறீங்க அப்படின்னா இந்த கும்பராசினியர்களுக்கு இந்த கடன் உபாதைகள், மருத்துவ உபாதைகள், தன்னுடைய உடல் ரீதியான உபாதைகள், வழக்கு தொடர்பான உபாதைகள், பெரிய பாதிப்புகள் இருந்து குருவனுடைய வக்கரத்தில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ளலாம். இதை கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 6 வாரம், 3 வாரம், 1 மண்டலம் அதெல்லாம் நான் சொல்லலை. உங்களுடைய வாழ்க்கை முழுமே இந்த கும்பராசினியர்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு நீங்கள் போகலாம். வாழ்க வாழ்க வாழ்க.